மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தயாரிச்சு அதன் மூலமா நீங்க ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அந்த தொழிலும் பாத்தீங்கன்னா வீட்டிலேயே சிறிய இடம் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல. அதுவும் குறைந்த முதலீடு மினிமமா ஒரு 5000 ரூபாய் இருந்தா போதும். மேக்சிமம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்துங்க. ஸோ இந்த மாதிரி 5000 ரூபாய் முதலீட்டுல மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நீங்க இருக்கிற வீட்டிலேயே சிறிய இடமா இருந்தாலும் போதும். 10க்கு 10 இடம் இருந்தாலே அந்த 10க்கு 10 இடத்துல மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிச்சு அதை நீங்க சேல் பண்ண போறீங்க. அதை ஒரு தொழிலா நீங்க பண்ண போறீங்க. அந்த டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்மால் ரெக்வெஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? ஃபெனாயில் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் தான் நீங்க உங்க வீட்டில இருந்து குறைந்த முதலீடு, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீங்க லோக்கல் டிமாண்ட் அதிகமா இருக்கிற இந்த ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சப்ளை பண்ணலாம், ஆபீஸ்க்கு சப்ளை பண்ணலாம், கிளீனிங் சர்வீசஸ் ஹவுஸ் கீப்பிங் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இந்த ஃபெனாயில் பிசினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தவா உங்களுக்கு 10 இடம் இருந்தா போதும். ரொம்ப பெரிய நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க, எனக்கு டன் கணக்கில் இருக்கு டிமாண்டு அப்படின்னா நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் பெருசா போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்க மெதுவா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ வாங்க முதல் ஸ்டெப் என்னன்றதை பார்ப்போம். நீங்க ஃபெனாயில அந்த டீடைல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மொத்தம் ஃபெனாயில்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. இந்த ஃபெனாயில் ஒயிட் ஆர் பிளாக். இந்த டிஸ்இன்ஃபெக்ட் கிளீனிங் ஃபார் அதே மாதிரி இந்த நாத்தங்கள்லாம் போக்குறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இந்த பூச்சிகள் கொல்லிகள்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபெனாயில கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுல முதல் டைப் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபெனாயில் அப்படின்னுவாங்க. இது எமோலைஸ்டு மில்கி சொல்யூஷன் யூஸ்ட் இன் ஹோம். அதே மாதிரி பிளாக் ஃபெனாயில் கிளீனிங், இண்டஸ்ட்ரியல் கிளீனிங் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கரா இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இப்போ 2வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செட்டப் ஃப்ரம் ஹோம் அப்படி சொன்னமே, வீட்டில இருந்தே பண்ணலாம்னு சொன்னமே, இது எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். வென்டிலேட்டட் இருக்கிற இடமா இருக்கணும். அதே மாதிரி ரா மெட்டீரியல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடமா இருக்கணும். இந்த மாதிரி பேரலு இதெல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கலக்கிறது பக்கெட்டு, மக்கு, இது சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் போதும். அதே மாதிரி அரேஞ்சிங், இப்போ மிக்சிங் கண்டெய்னர்ஸு, ஸ்டோரேஜ் ட்ரம்ஸு, மெஷரிங் டூல்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடங்கள் ஒரு 100லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதுங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டாக நீங்கள் இதை ஆற வச்சு வீட்டிலிருந்து தாராளமாக இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வீட்டில இருந்தே செட்டப் இருந்தால் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெதுவாக திருப்பி தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்கு இந்த கோசரம் தான் மெதுவாக திருப்பி சொல்றது. 3வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் என்னென்னலாம் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பர்பஸ் ஃபெனாயில் மெயின் டிஸ்இன்ஃபெக்ட் இன்கிரிமெண்ட்டுங்க. அந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெனாயில் தான் முக்கியமான ஒரு பொருள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமல்சிஃபர் அப்படின்வாங்க. இது டர்க்கி ரெட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, NP9 அப்படி சொல்லுவாங்க. இது ஹெல்ப்ஸ் எதுக்குன்னா மிக்ஸ் ஆயில் அண்ட் வாட்டரை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு இந்த எமல்சிஃபர் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வாட்டர், மெயினா வாட்டர் பேஸ்டு தான் இது பண்ண போறோம். அதனால வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினரல் வாட்டர் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பர்ஃப்யூம், ஃப்ராக்ரன்ஸு எப்படி வேணாலும் உங்களுடைய நீங்க பண்ண போற அந்த ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி பல விதமா நீங்க இது பண்ண போறீங்க, ஃப்ராக்ரன்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற பர்ஃப்யூம்ஸ். அதே மாதிரி கலர் அப்படி இல்லைன்னா ஒயிட், பிளாக் இது 2 தான் வரும். ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இது அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த சோடியம் பென்சோனைட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபெனாயில ஷெல் லைஃப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் இருக்கிறதுக்கு, இந்த ஷெல் லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த சோடியம் பென்சோனைட் அப்படின்றது ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நீங்க ஃபெனாயில், ரஃபா நான் ஒரு கணக்கு சொல்றேன், 1 லிட்டர் நீங்க ஃபெனாயில் தயாரிக்கணும் அப்படின்னா ஃபெனாயில் பார்த்தீங்கன்னா 100 ml தேவைப்படுங்க.
அதே மாதிரியே இந்த எமல்சிஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50 ml தேவைப்படும். அதே மாதிரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 800 ml 850 ml வந்து தேவைப்படுங்க. ஸோ இதுதான் அந்த ரேஷியோ. இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வாசனை வேணும் அப்படின்னா கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல ஒரு தூக்கலான வாசனை வேணும் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ரேஷியோ டிபெண்டிங் ஆன் நீங்கள் விருப்பப்படுற கான்சன்ட்ரேஷன் திக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரா மெட்டீரியலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 800 ml வாட்டரை விட்டுட்டு 150 ml பைனாயிலும் விடலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய இது. 4வது பேசிக் எக்யூப்மெண்ட் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆர் ஸ்டீல் மிக்சிங் டேங்க் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி மெஷரிங் ஜார் வந்து அதே மாதிரி ஸ்டிரர் இது கண்டிப்பாக தேவை. ஃபெனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கிளாத்து, அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். லேபிள் ஸ்டிக்கர்ஸு, இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சில ஸ்டிக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் இருக்காங்க, ஸ்டிக்கர் பண்ணி தர கம்பெனிலாம் இருக்காங்க. அங்கே போய் பண்ணீங்கன்னா முதல்ல சிம்பிளாக சின்னதாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 15000 ரூபாய் வரைக்கும் ஸ்மால் ஸ்கேலாக பண்ணணும்னு நினைச்சா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல், பேசிக் எக்யூப்மெண்ட் டீடைல்ஸ். இதுக்கு லீகல் ரிக்யர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படும் ஃபார் ஹோம் ஸ்கேலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், MSME ஃப்ரீ ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து இருக்கும், தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதே மாதிரி ட்ரேட் லைசன்ஸ் வந்து ஃப்ரம் லோக்கல் முனிசிபல் அத்தாரிட்டி கிட்டேருந்து. இது வந்து ஆப்ஷனல் ஃபார் ஹோம் பேஸ்டுக்கு கடை வச்சு பண்ண தேவைப்படும். இதே நீங்கள் ஹோம்ல பண்றீங்கன்னா இது தேவைப்படாது. அதே மாதிரி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்டுக்கு வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். பட் நீங்க வந்து ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி அந்த பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் சொல்லுவாங்க. நீங்க வந்து கிரியேட் பண்ற கேட்சி நேம் தான் வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து பார்ப்பாங்க. கிளீன் மிஸ்ட் ஃபெனாயில், ஃபைன் ஃப்ரெஷ், ஷைன் கார்டு, ஃப்ளோரா ஒயிட், இந்த மாதிரி பாருங்க. இதை இப்போ போட்டோல காமிக்கிற மாதிரி இந்த பிராண்டிங் தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து பார்ப்பாங்க. நல்லா வந்து உங்களுக்கு பிராண்டோட நேம் வந்து பக்காவா இருந்தது, அதே மாதிரி உங்க குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்கள் தேடி உங்களுடைய பிராண்டை தான் தேடி பிடிச்சி வாங்குவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பேக்கேஜிங் பண்ணலாம். யூஸ் வந்து 1 லிட்டரா நீங்கள் யூஸ் பண்ணலாம், பாட்டில் 500 ml யூஸ் பண்ணலாம், இல்லை 5 லிட்டர் பாட்டில் வித் கலர்ஃபுல் பாட்டிலாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் லேபிள்ஸாக இருந்தால் நல்லது. இதுல இன்க்ளூட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேபிள்ல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ட் ஃப்ளோர் கிளீனர் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் கண்டிப்பா இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் வந்து கண்டிப்பா இருக்கணும், எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் கேர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதுல கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7வது ஸ்டெப் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றது லோக்கல்லே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சப்ளை டு த லோக்கல் க்ரோசரி ஷாப்ஸு, ஸ்கூல்ஸ் எல்லாம் டைரெக்டாக போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க வந்து பல்காக வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டரு, 20 லிட்டரு, 50 லிட்டருன்னு வாங்குவாங்க. ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அதே மாதிரி ஆஃபீஸஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஃபர்ஸ், ஃப்ரீ சாம்பிள்ஸை வந்து நீங்கள் வந்து சின்ன பாட்டிலில் ஆஃபர் பண்ணி குவாலிட்டியை வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் நம்மளோட பிராண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ரீச் பண்ணணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமா வந்து இதை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் மூலமா பண்ணலாம், ஃபேஸ்புக் மூலமா பண்ணலாம், யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுடைய மார்க்கெட்டிங் அதை பண்றதுக்கு. இதோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் மேனுஃபேக்சரிங் டிபெண்டிங் ஆன் ரா மெட்டீரியலோட காஸ்ட்டை பொறுத்து இருக்கு. காஸ்ட் பர் லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு காஸ்ட் வந்து ஆகும். மேனுஃபேக்சரிங் நான் சொல்றது ரொம்ப அதிகம் இருந்தாலும் சொல்றது காஸ்ட் வந்து பர் லிட்டர் வந்து 15 to 25 ருபீஸ். இது செல்லிங் நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா 40லேருந்து 60 ரூபாய் வரைக்கும் நீங்க சேல் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 40% to 60% வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். இதே நீங்க 100 லிட்டர் பர் மந்த் சேல் பண்றீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கேன் ரீச் வந்து பாத்தீங்கன்னா
2000 3000 ரூபாய் வரைக்கும் ஸ்கேலிங் வந்து ஒவ்வொரு இதுக்கு கிடைக்கும். ஒரு ஒரு மந்த்துக்கும் வந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இதே ஸ்கேலிங் அப் டு 25,000 பிளஸ் வென்னு நீங்க சப்ளை வந்து ரெகுலரா பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ளைக்கும் நம்மளுக்கு வந்து 2000 3000 ரூபாய் போது அது வந்து அப்படியே டபுளிங் ஆகி உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 40% 60% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நீங்க 100 லிட்டர் சப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. உங்களுக்கு 40% ப்ராஃபிட்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அல்லது 6000 ரூபாய் வரைக்கும் 100 லிட்டருக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நான் சொல்றது அப்ராக்சிமேட்டா, இதுல அதிகமா வரலாம், இல்ல குறையாது, அதிகமா வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துட்டு நிறைய இடத்துக்கு வந்து நீங்க வந்து பல்க் சப்ளை பண்றதுக்கு பாருங்க. மினிமம் வந்து இந்த 1 லிட்டர் 2 லிட்டர் சப்ளை பண்றதெல்லாம் வந்து நீங்க அடுத்ததா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பல்க் சப்ளை வந்து நீங்க த்ரூ ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதே மாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜஸ்க்கு, ஹவுஸ் கீப்பிங் இது பண்றாங்க பாருங்க, சர்வீஸ் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் வந்து பல்க் சப்ளை தேவைப்படும். இந்த மாதிரி பல்க் சப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து பணம் வந்து முடங்காது, மெட்டீரியல் முடங்காது. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ இந்த பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குன்னா ஒன்ஸ் நீங்க க்ரோ பண்ணும் போது ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய ஆட் பண்ணலாம். லிக்விட் ஹேண்ட் வாஷ் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி டாய்லெட் கிளீனர்ஸ் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி கிளாஸ் கிளீனர்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட பிராண்டை வந்து நீங்க அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆன்லைன் இ-காமர்ஸ் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி த்ரூ அவங்க மூலமா சேல் பண்ணலாம். அதே மாதிரி லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அவங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து முன்னாடி வச்சு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி சேல் பண்றதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஐடியாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து நான் எந்த வீடியோலையும் வந்து அதிகமாக வந்து அவங்க எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து மேலோட்டமாக வந்து அவங்க நீங்கள் எப்படியா மார்க்கெட்டிங் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஸோ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.